Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLB அட்மிஷனுக்கான ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் 3 years LLB ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்லையும் 3 years LLBக்கு அட்மிஷன் ஆனது போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கரெக்ஷன் விண்டோவா 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி நேற்று வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஆனாலும் அந்த கரெக்ஷன் வந்து எதுவுமே மேட் பண்ணலை. நான் வந்து பார்க்கல, நான் கரெக்ஷன் மேட் பண்ணல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது நேற்று வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து கரெக்ஷன் விண்டோவில் வந்து நிறைய பேருடைய டவுட்ஸ் என்ன இருக்குதுன்னா, நான் வந்து அப்ளை பண்ணும்பொழுது கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இப்படி போட்டிருந்தேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். மேக்ஸிமம் மார்க்ஸு ப்ளஸ் வந்து உங்களுடைய அக்ரேட்டிவ் மார்க்ஸ்ன்னு இருக்குது. இந்த கட் ஆஃபில் நான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த அக்ரேட்டிவ் மார்க்ஸ்லையும் சரி ஓவரால் மார்க்ஸ்லையும் சரி 0-0ன்னு வருது. ஆனால் வந்து பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ண பிறகு இப்படி தான் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஓவரால் மார்க்ஸ் டோட்டலோ இல்லை அக்ரேட்டிவ் மார்க்ஸ் டோட்டலோ வந்து இல்லைனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய பர்சன்டேஜ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த அக்ரேட்டிவ் மேஜர் அண்ட் அலைடு இருக்கு இல்லையா, இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. சார் ஓகேங்களா, இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்க உங்களுடைய கட் ஆஃப் மட்டும் பார்த்துக்குங்க. இங்கே 0-0ன்னு வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸு ஓவரால் மார்க்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஓவரால் மார்க்ஸில் போட்டிருக்கிறதே தான் வந்து அக்ரேட்டிவ் மார்க்ஸில் போட்டிருக்கேன். நான் அப்போ எனக்கு வந்து ப்ராப்ளம் வருமா சீட் கிடைக்கிறது இல்லைன்னா, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து கோத்ரூ பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி சைடில். அவங்க வந்து கோத்ரூ பண்ணி நீங்கள் தப்பாக போட்டதுனால அவங்க வந்து அதை எடிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் ஒரு சில பேருடைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் போட்ட கட் ஆஃப் விட அதிகமாகவும் இருந்திருக்கு, குறைவாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை பார்த்து அந்த பர்சன்டேஜை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க போட்டுக்கிற மார்க்ஸ் வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது, ரொம்பவே டிஃபர் ஆகுது, நான் போட்டது தான் கரெக்டுன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸோட நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி அந்த எவிடன்ஸை நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராசஸை அவங்க வந்து மேற்கொள்ளுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்த மாதிரியான காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா மெயில் மூலயமா தான் அதிகபட்சமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மெயில் தான் வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்க. ஒரு சில பேர் வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் ஓவரால் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லாத ஆன்லைனில் ரிசல்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து சில பேர் வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி பிளராக இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து கரெக்டாக தெரியலன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அவங்க கேட்குற ஃபார்மேட்டில் கிளியராக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, மெயிலில் இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இது யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், மற்ற டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கிளியராக அனுப்பிச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சில பேர் வந்து கம்மியான எம்பி கம்மியான சைஸில் அனுப்ப சொல்லியிருக்காங்க, ஃபார்மேட் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் மாத்திர சேஞ்ச் பண்ணுற ஃபைல் வந்து கொஞ்சம் பிளர் ஆகிறதுக்கோ இல்லை மினிமைஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது வந்து தெரியாத விசிபிள் இல்லாமல் இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆனது ஒழுங்காகவே இல்லை, நீங்கள் வந்து சரியாக ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இந்த டேட்டுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவோன்னு சொல்லிட்டு மாதிரி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த மெயில் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியும் அந்த ஃபோன் நம்பரையும் நீங்கள் கையில் வச்சுட்டே தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்னா நீங்கள் அப்ளிகேஷன் காலேஜில் போடுற வரைக்கும் நீங்கள் கையில் தான் வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து மெயிலை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ரொம்ப அர்ஜென்ட்னா உங்களுக்கு வந்து மொபைல் காண்டாக்ட் மூலயமா வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மெயிலில் இருக்கிற இன்பாக்ஸ் ஆகட்டும், ஜங்க் மெயிலாக இருக்கட்டும், ஸ்பேமு, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சம்டைம்ஸ் வந்து ஜங்க் மெயிலையோ இல்லை ஸ்பேம்லேயோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சம் டெக்னிக்கல் இஷ்யூஸால். ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத அன்வான்ட் மெயிலாம் வந்து டெலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு இந்த டவுட்ஸ்க்காக கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கான பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணலன்ற பட்சத்தில் உங்களுடைய அட்மிஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய மெயிலையே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. 1 hours ஒன்ஸோ இல்லை 2 hours ஒன்ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த லா அட்மிஷன் வந்து ஒரு ட்ரீமாக வந்து போட்டிருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு லா படித்தே ஆகணும் என்ற ஒரு வெறித்தனத்தோடு இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தமிழ்நாட்டில் போய் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் மூலயமா சேரீங்கன்னா 1,50,000 2 lakhs வரைக்குமே பெர் இயருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்லையோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கனாலோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது. ஸோ இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே எலிஜிபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1 or 2 days வந்து அந்த மெயிலை செக் பண்ணல, இல்லை மொபைல் வந்து ஃபோன் வந்ததை நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுடைய அட்மிஷன் ஆனது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மெயிலையும் மொபைல் நம்பரையும் உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன கேட்டிருக்கீங்கன்னா காலேஜ் டைமிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 yearsக்கு இப்போ காலேஜ் நடந்துட்டுருக்கு. 10 to 4 வந்து காலேஜ் அது வந்து நடந்து கொண்டே இருக்குது. ட்ரெஸ் கோடுனா ஆஸ் யூஷுவல் தான். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு. கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாப்பு, பிளாக் கலர் பேண்ட்டு, மேலே வந்து கோட் பிளாக் கலரில் இருக்கணும். இதுதான் வந்து ட்ரெஸ் கோடு. அவங்கவுங்க காலேஜில் வந்து டிபெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்க ஃபார்மேட் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்ட உடனே ட்ரெஸ் கோடில் எப்போல்லாம் வரணும் இல்லை டெய்லியும் வரணுமான்றத இன்ஸ்ட்ரக்ஷனை எந்த காலேஜில் அட்மிஷன் ஆகிருக்கீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவும் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது ரேங்க் லிஸ்ட்டானது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க 3S LLBக்கு ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும், அஃபிலேட்டடாக இருக்கட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்தாலே வந்து நீங்கள் செலக்ட் ஆனதாக அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப், தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்னு ஒரு 2 daysல வந்து நடத்துவாங்க. அந்த 2 daysல என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, TNDAலையோ, இந்த வெப்சைட்லேயே தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறதோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதோ கிடையாது. ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் காலேஜில் வந்து லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் ஆகட்டும், கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஆகட்டும் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னா 100% நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களுக்கு இன்னும் வரதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா எந்த காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரெக்டாக போய் எப்படியாச்சும் வாங்கிடுங்க. உங்கள் காலேஜில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு ரிக்வெஸ்ட் கேளுங்க. இந்த மாதிரி நான் அட்மிஷன் போட்டிருக்கேன், எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேணும், ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து தனியாக போனாலே கொடுப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் காலேஜ் மூலயமா தான் தருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வாங்குறதா இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்களே வந்துட்டு ரிக்வெஸ்ட்டாக கேட்டு அதுக்கான ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தாலும் காலேஜில் வந்து இஷ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, லேட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக யூனிவர்சிட்டியை வந்து போயிட்டு கேட்குறதும் பெஸ்ட்டான ஒரு வேனே நான் சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்புறம் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை இந்த வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு 1 or 2 days கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த காலேஜ் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண போது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது வந்து அது அப்ளிகேஷனுக்கான யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் தான். காலேஜ் ஃபீஸ் வந்து நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போட போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது எல்லாமே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் ஆர்டர் இது எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த காலேஜ்னா ரீஅலாட்மெண்ட் கேட்கலாம். ரீஅலாட்மெண்ட் யாரெல்லாம் கேட்கலான்னா உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குது, உங்களுடைய கேட்டகரி உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குற காலேஜில் வந்துட்டு வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஅலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் கிடைக்காது, கம்மியான கட் ஆஃப் வச்சுருக்கீங்கனாலும் செகண்ட் இயரில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் போட்டு வாங்கலாம். அப்பயுமே வந்து ஒரு காலேஜுக்கு தான் ரீஅலாட்மெண்ட் போட முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜும் ஒரு காலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் ஆனது நடைபெறும். மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டாக இதில் கவர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.